ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? என்னடா அறக்க பறக்க ரெடி ஆகிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சண்டே ஈவினிங் நானும் ஹஸ்பண்டும் வீட்டில் வெட்டியாக இருக்கமேனு என்ன பண்ணலான்னு யோசிச்சு இந்தியன் 2 மூவிக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம். 4 மணிக்கு ஷோ. நாங்கள் இன்னும் வீட்டில் இருந்து 3 மணிக்கு கூட வெளிக்கிடலை. சரி, ஓகேன்னு ரெடி ஆகிட்டு லெட்ஸ் கோன்னு சொல்லி வெளியில் இறங்கினா செம்ம வெயில், அப்படியே கொளுத்துது வெயில். இந்த சீசனில் கூட வாட்டர் பாட்டில் இல்லாமல் வெளியில் மட்டும் இறங்கிடாதீங்க. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படா ட்ரெயின் வரும்னு பார்த்துட்டு இருந்து சரின்னு ட்ரெயின் வந்ததும் ஏறி மூவி பார்க்க போயிட்டுருக்குறோம். ஆன் த வேல ஆஸ் யூஷுவல் நாங்கள் கொஞ்சம் vlogs எடுத்துகிட்டே போனோம். பல தடைகளை தாண்டி அப்படியே பறந்து வந்து என்னடா பார்த்த இடத்தே பார்க்குறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மால்குள்ளே தான் ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டர் பேர் தான் நோவோ தியேட்டர். நாம் என்டர் ஆன இடத்துல இருந்து நான் சொன்ன தியேட்டருக்கு இன்னொரு மெட்ரோ தான் எடுத்து போகணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ தூரமாக உள்ளுக்கு இருந்தது. எல்லா ஆட்கள்கிட்டையும் கேட்டு தான் போனோம். சைன் போர்டெல்லாம் பார்த்தும் போனாலுமே கூட டேக் டைவர்ஷன் எல்லா இடத்துலையும் போட்டிருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஒரு வழியாக ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். அந்த போகிற வழியில் பார்த்தோம், ரொம்ப முக்கியமாக ஒரு அழகான இருந்தது. அதுதான் இந்த ஷிப். இந்த ஷிப்பை சுற்றி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் நாங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு இருடவங்களும் நாங்கள் வந்து வச்சுக்கிறோன்னு நாங்கள் லொக்கேஷன்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு தான் போனோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. நாம் தேடி வந்து தியேட்டரை ஒரு வழியாக பார்த்துட்டோம். என்ன தான் உள்ளுக்கு போனாலுமே குயிக்காக அங்கே போய் சேர்றதுக்கு 4:30 ஆகிடுச்சு. படம் 4க்கே ஸ்டார்ட் ஆனதால் சில சீன்ஸ் ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த இருட்டில் லைட் அடித்து அப்படி இப்படின்னு தேடி நம்மளோட சிம்மாசனத்தில் அமர்ந்து அப்படியே இந்தியன் 2 டைட்டில் கார்டை பார்த்துட்டோம். படமும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்படியே சித்தார்த்திட கதற விடுறோம் பாட்டில் இருந்து சேனாதிபதியோட செய்தி வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியில் வந்தோம். அப்புறம் நம்மளோட வளமை போல் நம்மளோட ஃபோட்டோ ஷூட்டை ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டை ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருக்குள்ளே நம்மளுக்கு ஒரு குட்டி பசிக்கு பெரிய தீனின்னு தோணிருச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் சில இடத்துக்கு தேடி போயிட்டு ஐஸ்கிரீம் அதோட நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பாக்கிங் டாக் ஸ்டைலில் சொல்லணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.